6400 mAh இருக்கக்கூடிய ஒரு ஸ்லிம்மஸ்ட் ஸ்மார்ட் போன் இன் இந்தியா. அண்ட் இந்த செக்மெண்ட்ல ஃபாஸ்டஸ்ட் மற்றும் பவர்ஃபுல் ப்ராசரான Snapdragon 8s Gen 3 ப்ராசர் இருக்கு. பட்ஜெட் என்னன்னு பாத்தீங்கன்னா அரௌண்ட் 25,000 ரூபீஸ்க்குள்ள வரப்போது. இதுதான் iQOO Neo 10R. ஸோ இதுதாங்க பாக்ஸ். உங்களுக்கு iQOO Neo 10 மட்டும் தான் போட்டிருக்கோம். அப்படி திருப்பினீங்கன்னா இங்க 10R அப்படின்னு இருக்கும். ஸோ ஓப்பன் பண்ணி உள்ள பார்க்கும்போது நமக்கு இந்த மொபைல் இருக்கு. அண்ட் இந்த கலர் பார்க்கறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. மேட் ஃபினிஷிங் தான், பட் ப்ளூ அண்ட் ஒயிட் காம்பினேஷன். நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேஸ் ட்ராக்லலாம் நம்ம பார்த்துருப்போம்ல, அந்த மாதிரி விஷயம். இதை பற்றி இன்னும் பேசுவோம். அண்ட் மற்றபடி நமக்கான சார்ஜர், USB கேபிள், புக்லெட்ஸ், சிம் அசெட்டர் டூல் அண்ட் TPU கேஸும் இருக்கு. இந்த போனுடைய மெயின் USP இந்த Snapdragon 8s Gen 3 தான். இந்த பட்ஜெட்ல அது எப்படி இருக்குன்றத கிடைச்ச டைம்ல டெஸ்ட் பண்ண டேட்டா எல்லாமே உங்ககிட்ட கொண்டு வர போறேன். அண்ட் இந்த வீடியோ நம்ம iQOO கூட சேர்ந்து தான் கொலாப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் இருந்தாலும் இது விமர்சனம் கிடையவே கிடையாது. இருக்கிற டேட்டாவை இருக்கிற மாதிரி எந்த ஒரு மாற்றமும் இல்லாம சொல்றேன். ஸோ Snapdragon 8s Gen 3 ப்ராசர் இருக்கு. இதை சப்போர்ட் பண்றதுக்கு LPDDR5S கான RAM டைப் இருக்கு. UFS 4.1 சூப்பர் நினைப்பீங்க. பட் இது 256 GB ல மட்டும் தான் வரும். உங்களுக்கு அதை விட கம்மி வேரியன்ட் 128 GB வேரியன்ட் வாங்குனீங்கன்னா UFS 3.1 தான் வரும். அண்ட் நம்ம வழக்கம்படி இதோட பெஞ்ச்மார்க் ஸ்கோர்ஸ்லாம் எப்படி இருக்கு வந்து பாத்துக்கோங்க. AnTuTuல 1.4 மில்லியன் வந்திருக்கு. 3D எக்ஸ்ட்ரீம் ட்ரஸ்ட் டெஸ்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோர் ஓரளவுக்கு நல்ல ஸ்கோரே வந்திருக்கு, 81%. சரி, இது ரன் பண்ணும்போது போன் ஏதாச்சும் கொதிக்குதா அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா கிடையாது. 44, 45 தான் மேக்ஸ். அண்ட் இது எல்லாமே ரூம் டெம்பரேச்சர்ல. ஏசி போடல தானப்பா, ஏசி போடல, எப்பவுமே டெஸ்ட் பண்ற மாதிரி. மற்றபடி CPU த்ராட்லிங், Geekbench ஸ்கோரும் பாருங்க. அப்ப ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்றதுக்கு இருக்கக்கூடிய ப்ரோகிராமர்னு அவரே சொல்லிப்பாரு. ஸோ அவர்கிட்ட கொடுத்து தான் டெஸ்ட் பண்ணோம். யாருன்னு பார்க்கணும்னா நேற்று போட்ட வீடியோல செக் பண்ணி பாருங்க. அவர் டெஸ்ட் பண்ணும்போது BGMIல மேக்ஸிமம் 90 FPS கான கேமிங் சப்போர்ட்டோட விளையாடி பார்த்துருக்காரு. கிட்டத்தட்ட 1 ஹவர்க்கான கேமிங் விளையாடும் போதும் கேம் பிளே எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே இருந்திருக்கு. இன்ஃபேக்ட் ஹீட்டிங் கூட வந்து பார்த்தீங்கன்னா 44-45 டிகிரி தான் மேக்ஸ். அண்ட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ப்ரொலாங்டு 1 ஹவர் விளையாடும் போதும் எந்த ஒரு விஷயமே கிடையாது, நல்லா ஸ்மூத்தாவே இருந்திருக்கு. அந்த ஹீட்டிங்கும் பாத்தீங்கன்னா பின்பக்கம் பெருசா ரிஃப்ளெக்ட் ஆகல, பட் டிஸ்ப்ளே மேல மட்டும் நமக்கு கொஞ்சமா ஃபீல் ஆச்சு. அண்ட் ஜென்சன் இம்பாக்ட்லயுமே ஹையஸ்ட் கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸ்ல வச்சு கேம் பிளே பண்ணும்போது 60 FPSல நல்ல கேம் பிளே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. லைட்டா அங்கங்க மட்டும் உங்களுக்கு ஃப்ரேம் டிராப்ஸ் கண்டிப்பா வந்து நோட்டீஸ் ஆகும். அண்ட் இதை புஷ் பண்ணி விளையாடும் போது வந்து பாத்தீங்கன்னா ஹீட்டிங் 46 டிகிரி வரைக்கும் போச்சு. லைட்டா இந்த இடத்துல மட்டும் நோட்டீஸ் பண்ண முடிஞ்சது. ஸோ இந்த அளவுக்கு அதிகமா நம்ம கேமிங்கை புஷ் பண்ணும்போது இன்னொரு இடத்துல நமக்கு அடி விழணும் ஆக்சுவலி பேட்டரியில. ஸோ அது விழுதான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா அவங்க இந்த செக்மெண்ட்ல ஸ்லிம்மஸ்ட் ஸ்மார்ட் போன் பிளஸ் 6400 mAh கான லித்தியம் அயன் பேட்டரி தான் கொடுத்துருக்கான்னு சொன்னாங்க. எப்படி அதை வந்து பாசிபிள் பண்ணாங்க எனக்கும் தெரியல, பட் அதை கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி அப்படின்றது BGMIல 63 நிமிஷம் கண்டினியூஸா கேம் பிளே பண்ணதுக்கு அப்புறமாக 21% கான பேட்டரி டிராப் இருந்தது. ஸோ எங்க டெஸ்டிங்கை வச்சு பார்க்கும் போதே ஒரு 5 ஹவர்ஸ்க்கு எப்படி நீங்க வந்து கேம் பிளே பண்ணிக்க முடியும். ஸோ அந்த பேட்டரியை சார்ஜ் பண்றதுக்கு 80 வாட்கான சார்ஜர் பாக்ஸ்லேயே தர்றது ஒரு பெரிய பிளஸ். ஸோ இது இனிஷியல் டெஸ்டிங்ல மட்டும் தான். இன்னும் இது இன்டெப்தா டெஸ்ட் பண்ணும்போது தான் உண்மையாவே பேட்டரி லைஃப் எந்த அளவுக்கு வரும் ப்ராக்டிகல் யூசேஜ்லன்றது நம்மளால சொல்ல முடியும். ஸோ உங்களுக்கு ஃபுல் இன்டெப்த் ரிவ்யூ இந்த ஸ்மார்ட் போனை பத்தி வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. 20,000 லைக்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கான ரிவ்யூ கொண்டு வரேன். ஸோ பெர்ஃபார்மன்ஸ்க்கு அவ்வளவுதான் கேட்டீங்கன்னா இல்ல, இன்னும் ஒரு சில விஷயங்கள் வந்து கொடுத்துருக்கதா சொல்றாங்க. அதாவது உங்களுக்கு இன்பில்டா FPS மீட்டர் இருக்கு, 6043 mm2 வேப்பர் சேம்பர் வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் 2000 ஹெர்ட்ஸ்க்கான இன்ஸ்டன்ட் டச் சாம்பிளிங்குமே வந்து இருக்கு. பைபாஸ் சார்ஜிங்கான சப்போர்ட்டும் இதுல இருக்கு. அண்ட் இந்த கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் மாதிரி ஒரு சில கேம்ஸ்ல 144 ஹெர்ட்ஸ்க்கான சப்போர்ட்டும் கொடுத்திருக்கான்னு சொல்றாங்க. கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் நான் விளையாடுறது இல்லை, நீங்க யாராச்சும் விளையாடி இருக்கீங்களா? எப்படி இருக்கு? அதுக்கெல்லாம் 144 ஹெர்ட்ஸ் நல்லா இருக்குமா அப்படின்றத சொல்லுங்க. அண்ட் இந்த ரெஃப்ரெஷ் ரேட்ஸ் பத்தி பேசும்போது சொல்லிடுறேன். டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 144 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கக்கூடிய டிஸ்பிளே தான். 1.5K ரெசல்யூஷன்ல 6.78 இன்ச்க்கான AMOLED டிஸ்பிளே, 3840 ஹெர்ட்ஸ்க்கான PWM டிமிங் கொடுத்திருக்கிறது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். 4500 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் இருக்கு. டிபிக்கல் பிரைட்னஸ் எவ்வளவுன்னு தெரியல, நான் டிஸ்ப்ளே பண்ண சொல்றேன். பிளஸ் இன்டோர்ல எந்த ஒரு விஷயமே வந்து கிடையாது. பிளஸ் HDR கான சப்போர்ட்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல HDR10 கான சப்போர்ட் இருக்கு, யூடியூப்ல HDR கான சப்போர்ட் இருக்கு, வியூவிங் ஆங்கிள்ஸுமே நல்லா இருக்கு, கலர் ரீப்ரொடக்ஷனுமே நல்லா இருக்கு. விசிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அவுட்டோர்ல டேர் சரௌண்டிங்ல மட்டும் கொஞ்சம் சுமாரா இருக்கு, பட் மத்தபடி யூஸ் பண்ணும்போது பிரச்சனை இல்லை. ஆடியோ குவாலிட்டி இந்த செக்மெண்ட்டுக்கு ஓரளவுக்கு ஓகேவா இருக்கு, நீங்களே கேட்டு பாருங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரை பொறுத்த வரைக்கும் இதுலயும் எடுத்துட்டு போய் கீழே தான் வச்சிருக்காங்க. அதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் பெசில்ஸ் ஓரளவுக்கு மினிமலா தாங்க இருக்கு கன்சிடரிங் திஸ் பட்ஜெட். சரி, பெசில்ஸை க்ளோஸா பார்க்கும்போது அப்படியே தூக்கி மேல இருந்து போகணும்னு பிளான் பண்ணி போட்டா என்ன பவுன்ஸ் எல்லாம் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா அது பேரே அப்படிதான், ஷார்ட் சென்சேஷன் அப். பில் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் பின்பக்கமும் பிளாஸ்டிக் தான், சைடில் ஃப்ரேமும் வந்து பிளாஸ்டிக் தான். பிசிக்கல் ஓவர்வியூன்னு பார்க்கும்போது வலது பக்கமாக பவர் பட்டன் இருக்கு, வால்யூம் பேக்கர் கீஸ் கொடுத்துருக்காங்க, மேலே வந்து ஒரு ஏர் பிளாஸ்டர் இருக்கு அண்ட் நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்கு. இடது பக்கமும் எதுவுமே கிடையாது. கீழே பார்த்தீங்கன்னா சிம் ஸ்லாட்ஸ் கொடுத்துருக்காங்க, பிரைமரி மைக்ரோஃபோன், டைப் சி போர்ட் அண்ட் ஸ்பீக்கர் இருக்கு. டைப் சி போர்ட்டை பொறுத்த வரைக்கும் 2.0 மட்டும் தான். இன் அண்ட் ஃபீலை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குங்க. ஸ்பெஷலி உங்களுக்கு இந்த சைட்ஸ் எல்லாம் கர்வா இருக்கிறதுனால பெட்டராகவே இருக்கு. அதுவும் இவங்க 6400 mAh பேட்டரி சொல்றாங்க. ரொம்ப தப்பமா இருக்கும்னு எதிர்பார்த்தேன், பட் இது அந்த அளவுக்கு இல்லை. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா திக்னஸும் கம்மி
கம்மி தான். அண்ட் வெயிட்டும் எனக்கு ஒரு 185 கிராம் இருக்கும்னு நினைக்கிறேன். இருங்க போட்டே பார்த்துடலாம். ஐயோ அரௌண்ட் 196 கிராம் கிட்ட வருதுங்க, which is surprising. ஏன்னா வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் நல்லாவே பண்ணிருக்காங்க. அண்ட் IP65 ரேட்டிங்கும் இருக்கு. கேமரா மாடியூலை பொறுத்த வரைக்கும் பின்பக்கம் பாருங்க, இதுக்கு முன்னாடி பார்த்த அதே மாடியூல் மாதிரி தான் இருக்கும். பட் உள்ள என்னடா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 50 மேப்ஸ்க்கான சோனி IMX882 சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க OIS சப்போர்ட்டோட. அண்ட் 8 மேப்ஸ்க்கான அல்ட்ரா வைட் சென்சருமே இருக்கு. பிளஸ் 32 மேப்ஸ்க்கான செல்ஃபி கேமராவும் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல 4K வீடியோ ரெக்கார்டிங்கும் பண்ண முடியும்னு சொல்றாங்க. பட் இருந்தாலும் நம்ம எடுத்த சாம்பிள் இமேஜஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். நல்ல லைட்டிங் கண்டிஷன் எடுக்கும் போது இமேஜ் வீடியோ குவாலிட்டி எல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. பட் டிஃப்ரெண்ட் சினாரியோஸ்ல நாங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம். மேக்ஸிமம் எல்லா சினாரியோலையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜ் வீடியோ குவாலிட்டி நல்ல ப்ராசஸிங் வந்து பண்ணுது. அதுவும் HDR உடைய சப்போர்ட் இருக்கும்போது அதோடைய ப்ராசஸிங் இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே வருது. ஒரு சில டைம்ல கொஞ்சமா ஓவர் ப்ராசஸிங் பண்ற மாதிரி இருந்தாலுமே கலர்ஸ் பாப் ஆகுறது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த இமேஜஸும் கண்டிப்பா பிடிக்கும். ஷார்ப்னஸ் ஒரு சில இடத்துல பரவாயில்ல. அண்ட் ஸ்கின் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம்ல நமக்கு நல்லாவே வந்து ஸ்மூத்தன் பண்ற மாதிரி வந்து தெரியுது. ஸோ அது உங்களுக்கு விசிபிள் ஆகுதான்னு வந்து பாருங்க. ஒருவேளை உங்களுக்கு அந்த ஸ்மூத்தான ஸ்கின் டோன் வந்து பிடிக்கும் அப்படின்னா இந்த இமேஜஸ் வந்து பிடிக்கும். டைனமிக் ரேஞ்சுமே நல்லா இருக்கு. இதுவே நம்ம போர்ட்ரேட் ஷாட்டை பொறுத்த வரைக்கும் போர்ட்ரேட்ல அதோடைய பொக்கே எஃபெக்ட் ரொம்பவே நல்லா ப்ராசஸ் பண்ணிருக்கு. இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய டெப்த் மேப்பிங் ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம எடுத்த ஒரு போட்டோவில் போயிட்டு நீங்க டெப்த்தை மாற்றணும்னு நினைச்சீங்கன்னா இப்போ பாருங்க, இந்த இடத்துல என் மேல ஃபோக்கஸ் வச்சு நாங்கள் ஃபோட்டோ எடுத்துட்டோம். பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்கா. இப்போ இதுவே முன்னாடி இருக்கக்கூடிய கல் மேலே ஃபோக்கஸ் மாற்றும் போதும் அந்த டிஸ்டன்ஸை பொறுத்து என்னுடைய ஃபேஸ் லைட்டாக போக்கே வருது. இதுவே எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மரத்தில் கிளிக் பண்ணும்போது அந்த போக்கே வந்து டிஃப்ரென்ஸ் பாருங்க. இதுவே பின்பக்கமாக இருக்கக்கூடிய செடி கிட்ட மரத்துக்கிட்ட எல்லாம் போகும்போது அந்த டிஸ்டன்ஸை பொறுத்து என்னுடைய ஃபேஸில் எந்த அளவுக்கு போக்கே வருதுன்னு வந்து பாருங்க. ஸோ இந்த டெப்த் மேப்பிங் ரொம்ப நல்லா ஒர்க் ஆகுறதுனால தான் அதோடைய இமேஜ் ப்ராசஸிங்குமே குறிப்பாக அந்த போர்ட்ரேட்டுக்கு ரொம்பவே நல்லா வந்திருக்கு. செல்ஃபிலையுமே இமேஜ் குவாலிட்டி ஓரளவுக்கு பரவாயில்ல. ரியர் ஃபேஸிங் அளவுக்கு இல்லாட்டியுமே இமேஜ் குவாலிட்டி ஓரளவுக்கு வந்து பார்க்குற மாதிரி இருக்கு. உங்களுக்கு டீட்டெயில்ஸுமே ஓரளவுக்கு வந்து ரீட்டைன் ஆகுது. இது எல்லாமே எங்களுடைய இனிஷியல் டெஸ்டிங் நாங்கள் பண்ணது மட்டும்தான். பட் உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இதோட இமேஜஸ் எல்லாம் நான் வந்து கீழே நம்மளுடைய கூகுள் டிரைவ் லிங்க்ல வந்து போட சொல்றேன். நீங்க அங்கேயுமே ஒரிஜினல் இமேஜஸ் எப்படி இருக்குன்றது வந்து பார்த்துக்கோங்க. இப்போ வீடியோ சாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸோ ரியர் ஃபேசிங் கேமரால 4K 60 fps எடுத்துட்டு இருக்கோம். ஆடியோ வீடியோல எப்படி இருக்குன்னு பாருங்க. நான் வாக் பண்றேன், ஸ்டெபிலிட்டியும் பாருங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு ஷேடோ இருக்கக்கூடிய ஏரியாவில் போகும்போது உங்களுக்கு ஆடியோ வீடியோ பார்க்கறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம பக்கத்தில் வாங்க. ஸ்டாப். ஃபோக்கஸிங்கும் எப்படி இருந்தது. ஸோ செல்ஃபிலையுமே நம்மளால் 4Kல ரெக்கார்ட் பண்ண முடியுது ஆடியோ வீடியோ எல்லாமே. பட் ஃப்ரேம் கொஞ்சம் ஜூமின்ல இருக்க மாதிரி தான் இருக்குது. இருங்க, வைடு போக முடியுதா? போக முடியல. வேணா ஜூம் என்ன பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். எஸ், ஆனால் ஜூம் அவுட் இந்த அளவுக்கு தான் இருக்குது. பட் இருந்தாலும் நீங்கள் இப்படி எடுத்திங்கன்னா ஃபுல் எக்ஸ்டெண்டில் உங்களுக்கு vlogலாம் எடுக்கும்போது இப்படி தான் இருக்கும். பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது. ஒருவேளை ஃப்ரேமில் 3 பேர் வந்தோன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ யூஐன்னு பார்க்கும்போது இதில் Android 15 ரன் ஆகிட்டு இருக்கு. FunTouch OS 15 வந்து அதுக்கு மேலே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஏகப்பட்ட ஷார்ட்கட்ஸ் இருக்குது. இந்த FunTouch OS பற்றி நம்ம ஏற்கனவே வந்து பேசியிருக்கோம். ஓரளவுக்கு ஸ்னாப்பியாக தான் இருக்குது. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்தது கொஞ்சம் பரவாயில்ல. பட் இன்னுமே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். அண்ட் சாஃப்ட்வேர் கமிட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா 3 OS அப்டேட் தான் இருக்குது. 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் வந்து தராங்க. ஸோ 4 OS அப்டேட் கொடுத்து தான் இன்னுமே பெட்டராக இருந்தது. மற்றபடி ஏஐ இல்லையா நீங்கள் கேட்குறது எனக்கும் கேட்குது. எஸ், இந்த ஃபோன்லையும் ஏஐ இருக்குது. நம்ம இப்போ கேஷுவலாக எல்லாத்துலேயுமே பார்க்குற ஏஐஸ் இதில் கொண்டு வந்திருக்காங்க. சர்க்கிள் டு சர்ச் இருக்குது. உங்களுக்கு ஏஐ எரேசர், ஏஐ ஃபோட்டோ என்ஹான்ஸ்மெண்ட் அண்ட் இன்ஸ்டன்ட் கட் அவுட், இது எல்லாமே இருக்கு. எல்லாமே நல்லாவே ஒர்க் ஆகுது. இன்னும் சொல்ல போனா பழத்தை விட இதுலயே ஏஐ எரேசர் சூப்பரா ஒர்க் ஆகுது. அண்ட் அவுட் ஆஃப் தி பாக்ஸ்ல ஒரு சில ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப்ஸ் இருக்கும். நம்ம தான் வேணா தூக்கிக்கணும். அண்ட் இந்த வி ஆப் ஸ்டோர் நோட்டிஃபிகேஷன் அப்பப்போ வந்துட்டே இருக்கும். இதையும் நம்ம போயிட்டு ஆஃப் பண்ணிக்கணும். கனெக்டிவிட்டின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூடூத் 5.4 கான சப்போர்ட் இருக்கு. Wi-Fi 6 கொடுத்துருக்காங்க. 10 5G பேண்டும் இருக்கு. அண்ட் நம்ம ஏற்கனவே சர்வீஸ் சென்டர் பத்தி பேசியிருக்கோம். கிட்டத்தட்ட 650க்கு மேற்பட்ட விவோடைய சர்வீஸ் சென்டர்ஸ் நீங்க அதிலே இதுவும் வந்து சர்வீஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு பிளஸா இருக்கு. பிரைசிங் அப்படின்னு பார்க்கும்போது இனிஷியலா ஒரு சில ஆஃபர்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. ப்ரீ புக்கிங் ஆஃபர்ஸும் வந்து கொடுக்குறாங்க. அதெல்லாம் என்ன எதிரி டீடைல்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்களே செக் பண்ணி பாருங்க. ஸோ ஒருவேளை அவங்க சொன்னது போல 25,000 கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு ஃபோன் அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் இந்த ஃபோன் அடுத்ததா எந்த ஃபோன் கூட கம்பேரிசன் பண்ணலாம் அப்படின்றத சொல்லுங்க. ஏன்னா ரிவ்யூவும் கம்பேரிசனும் இன்னைக்கு போடக்கூடாதுன்னு சொல்லிக்கிறாங்க. 2-3 நாள் ஆயிடும். அந்த டைம்ல நீங்க கேட்குற ஃபோன் கூட கம்பேரிசன் சீக்கிரமா கொண்டு வரும். ஸோ ஃபர்ஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க.